இந்த நல்ல வேலைக்கை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் ஒரு வசனம் தியானிக்கலாம். சங்கீதம் 37 3ஆம் வசனம். சங்கீதம் 37 3ஆம் வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அருமையான வசனம். ஆண்டவர் நமக்கு இந்த அருமையான வசனத்தை சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும். என் வாழ்க்கையில் பல வேளைகளில் நான் கீழே விழும்பொழுது கர்த்தர் தான் எழுப்புவார். கீழே விழுகிற நிலைமைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. அப்பொழுது தேவன் தாமே அவர் என்னை தூக்கி விடுவார், தூக்கி நிலைநிறுத்துகிறார். அவர் என்னை நிலைநிறுத்துகிறார். அதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பாவம் அணுகாமல் கர்த்தர் காத்து கொள்வாராக. பாவங்கள், சாபங்கள், தோல்விகள், சஞ்சலங்கள், பாரங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் விற்றுமத்தில் வாழ்ந்த பொழுது தேவன் தாமே என்னை தூக்கி எடுத்தார். தேவனனை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். அவருடைய வசனம்தான் என்னை ஆற்றுகிறது, தேற்றுகிறது. கர்த்தருடைய வசனம் இல்லை என்றால் நான் மடிந்து போய்விடுவேன். ஆகவே இந்த பைபிள் எனக்கு ஆண்டவர் கொடுப்பது, அதற்கு நான் கண்ணீர் விட்டு அழ வேண்டியதுதான். அது அவருடைய ஸ்லாக்கியம். கர்த்தர் எனக்கு மனமகிழ்ச்சி தருகிறார், சந்தோஷம் தருகிறார். எப்படின்னா அவருடைய வசனங்கள் எல்லாம், அவருடைய வசனங்கள் நம்மை ஆற்றுகிறது. நம் கீழே விழாமல், துவண்டு போகாமல், தொய்ந்து போகாமல், மடிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை நாம் பறைசாற்ற வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை சொல்ல வேண்டும். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்தில் நாம் குடியிருந்து நம்முடைய தேசம் ஏதோ அந்த தேசத்தில் கூடிய சத்தியத்தை மேய்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இவருடைய கிருபையில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. கிருபையினால தான், அவருடைய கிருபையினால் வாழ்கிறேன், அவருடைய கிருபையினால் சொல்லுகிறேன், அவருடைய கிருபையினால் பாடுகிறேன், அவருடைய கிருபையினால் இருக்கிறேன். கர்த்தருடைய வசனம் தான் எனக்கு உயர் கொடுக்கிறது, எனக்கு ஜீவன் தருகிறது, என்னை முன்னேற்ற பாதையில் நடத்துகிறது. கடந்த நாட்களில் நான் கர்த்தருடைய ஒரு மேகசின் கொடுத்தேன். அந்த கேர்ள் அதை எடுத்த பொழுது அவளுக்கு சந்தோஷமாக அவள் எடுத்துகிட்டு போனாள். நிச்சயமாக கர்த்தர் அந்த மகளோடு பேசுவார் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும். நான் அதான் பத்திரிகையை கொடுத்துவிட்டேன். ஆகவே என் தேவன் தொடர்ந்து நான் அந்த மாதிரி செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். ஆகவே பல வேளையில் நான் வீட்டில் இருந்து விடுகிறேன். வெளியில் போக முடியாத தடை. யோபு தன் சிறையிருப்பை எவ்வாறாக வாழ்ந்தாரோ அதே மாதிரி சிறையிருப்பு, வீட்டிலேயே சிறையிருப்பு தான். ஆனால் தேவன் சொல்கிற மகளே, உன்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்வேன், உன்னை வைத்து நான் செய்வேன். ஆகவே அது வசனம் தேசத்தில் சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய். நன்மை செய்ய தேவனுக்கு உதவி செய்கிறார். நன்மைகள் செய்ய கர்த்தர் நம்மை ஆசைப்படுகிறார். கர்த்தர் நம்மை நன்மை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, கிருபை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.